السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العليم. அளவற்ற அருளாளரும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானமும் உயிருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த நல்ல தோழர்கள் தோழியர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஒற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக கௌசருடைய சிறப்புகளை நாம் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். ஹவுலுல் கௌசர் என்ற ஒரு நீர் தடாகம், அதில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியங்களை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வது முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. இப்போது நாம் கோடை காலத்தினுடைய தொடக்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஆரம்ப நேரமே வெயில் சுட்டரிக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய வெப்பத்தை கோர முகத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்களை நாம் பார்க்கின்றோம். நாளை மறுமை நாள் என்ற ஒரு நாள், மஹ்ஷருடைய நாள் என்ற அந்த நாள், அனைத்து மக்களும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து பூமியினுடைய அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அத்துணை நபர்களும் நிறுத்தப்படக்கூடிய ஒரு வெளிதான் மஹ்ஷருடைய பெருவழி. அன்றைய நேரத்திலே சூரியன் மனிதர்களுடைய தலைக்கு அருகிலே வந்து நிறுத்தப்படும். மஹ்ஷருடைய இந்த நாள் என்பது 50,000த்திற்கும் அதிகமான ஒரு நாள்களை கொண்டது. இன்றைய காலத்தில் 50,000த்திற்கும் அதிகமான ஆண்டுகளை கொண்ட ஒரு நாள், இறைவனுடைய பார்வையில் ஒரு நாள், மஹ்ஷருடைய நாள். அந்த மஹ்ஷருடைய நாளில் மனிதன் தான் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் கேள்வி கணக்குகள் அங்கே வினவப்படும். அந்த கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள் தான் மஹ்ஷருடைய நாள். அந்த நாளில் சூரியன் மனிதனுடைய தலைக்கு அருகாமையிலே நிறுத்தப்படும். கையை தூக்கிட்டோம் அப்படின்னா சூரியன் நம்முடைய கை கட்டிய தூரத்தில் நிறுத்தப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே இதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். இப்படி சூரியன் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இன்னைக்கு கோடையினுடைய ஆரம்ப நேரம் நம்மால் தாங்க முடியவில்லை. அதை தணிப்பதற்கு, அந்த சூட்டிலிருந்து விடுபடுவதற்கு பல வசதி வாய்ப்புகள் நம்மிடத்தில் இருக்கின்றது. உஷ்ணத்தை போக்குவதற்கு உணவுகள் கிடைக்கின்றது. அதை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் இந்த உலகத்திலே நம்மால் தேடி செல்ல முடிகின்றது, அடைய முடிகின்றது. ஆனால் மறுமை நாளில், இந்த நாளில் 50,000த்திற்கும் நிகரான இந்த ஆண்டு கணக்கின் எண்ணிக்கையுடைய இந்த நாளில் அனைவர்களும் அந்த மஹ்ஷர் பெருவழியிலே நின்றே தீர வேண்டும். சில சாரர்களுக்கு அல்லாஹ் அரசனுடைய நிழலை வழங்குவான். ஆனால் சில சாரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சிறப்புகளை வழங்கவிருக்கின்றான். இந்த நாளில் மனிதன் தாகத்தால் கடுமையான சிரமப்படக்கூடிய நேரத்தில் அதற்கு இறைவன் வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருந்தக்கூடிய பானம் தான் கௌசர் என்ற நதியிலிருந்து வெளிப்படக்கூடிய நீர். அந்த நீரை ஒருவர் உட்கொண்டு விட்டார் என்றால், அதை அருந்து விட்டார் என்றால், அந்த 50,000த்திற்கும் நிகரான அந்த ஆண்டினுடைய நாளில் அவருக்கு எந்த ஒரு தாகமும் ஏற்படாது. அவ்வளவு சிறப்பான ஒரு பானம் தான் கௌசரில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த தண்ணீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் பார்க்கறாங்க, எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. ஒரு நதியினுடைய கரையில போகக்கூடிய நேரத்தில் அந்த நதியினுடைய நிலைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரமித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். இது என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இது கௌசர் என்ற நதி. ஏன்னா அது இரண்டு பக்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய விஷயத்தை சொல்லும் போது
முத்து கலசங்கள் அந்த இரு மருங்கிலும் எல்லா கரையோரமும் முத்து கலசங்கள் பொதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சி அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வைக்கு வந்து கவர்கின்றது. அந்த கவர்ந்தவருடைய விளைவு கேட்கின்றார்கள், கேள்வி எழுப்புகின்றார்கள். இது கௌசர் என்ற நதி என்று அங்கே பதில் கூறப்படுகின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியில வந்து சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வகி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே நபித்தோழர்களை பார்க்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஒரு வசனத்தை அருளி இருக்கின்றான். இன்னா ஆதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசர் என்ற நதியை, தடாகத்தை உமக்காக நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதற்காக நீங்கள் அடுத்து இறைவனுக்காக நீங்கள் குர்பானி கொடுங்கள். உம்முடைய பகைவன் தான் சந்ததியற்றவன் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் அருளி இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் சிரித்துக் கொண்டே சகாபாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே கேள்வி கேட்கின்றார்கள், கௌசர் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்டவுடன் நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று சகாபாக்கள் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், கௌசர் என்பது அது ஒரு நதி, சொர்க்கத்திலே இறைவன் ஏற்படுத்திய ஒரு ஆறு. அந்த ஆறு வந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நீர் ஒரு தடாகத்திலே ஹவுலில் தேக்கி வைக்கப்பட்டு அதை என்னுடைய சமுதாயத்தர்கள் அருந்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நீரை என்னுடைய சமூக மக்களுக்கு மட்டும் வழங்கி இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடிப்படையில் என்றால் இந்த கௌசருடைய நீர் இது எல்லா கரையிலும் நிறைய கோழைகள் எப்படி வைக்கப்பட்டிருக்கும் என்றால், விண்மீன்கள் எப்படி எண்ணிக்கையை நம்மால் பார்க்க முடியாதோ அதை விட அதிகமாக எல்லா கரையோரமும் கோழைகள் அங்கே வைத்திருக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கௌசருடைய இந்த பரப்பளவு, இந்த தடாகத்தினுடைய நீளம் அகலத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் 1 மாத காலம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இதனுடைய தூரம் அகலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து ஹதீஸ்ல எப்படி வருது அப்படின்னா, இந்த தடாகத்தினுடைய பரப்பளவு எந்த அளவில் இருக்கும் அப்படின்னா, யமன்ல இருக்கக்கூடிய சன்னா அப்படிங்கக்கூடிய ஒரு நகரத்திலிருந்து ஷாமுடைய நகரமாக இருக்கக்கூடிய ஐலாவுடைய அந்த நகரம் வரை தூர அளவு நீளம் அகலம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1450 கிலோமீட்டர் நீளம் அகலம். இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த இரு நகரங்களுடைய தொலைவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 900 மைல். 900 மைல் அப்படின்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அளவுல வந்து 1450 கிலோமீட்டர் நீளம் அகலம் கொண்ட ஒரு பரப்பளவு தான் இந்த தடாகத்தினுடைய பரப்பளவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதனுடைய தன்மையை பற்றி பொதுவாக நாமெல்லாம் வந்து வெக்கையில வந்து வெப்பத்தின் காரணமாக வந்து நமக்கு தண்ணீர் அதிகமான ஒரு தாகம் ஏறுது. அந்த தாகத்தை போக்குவதற்கு ஏதாவது உணவை உட்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஏதாச்சும் தர்பூஸ் கிடைக்காதா, ஏதாவது கிருணி பழம் கிடைக்காதா, இல்லை என்றால் குளிர்ந்த பானம் கிடைக்காதா அப்படின்னு நாம் என்ன செய்வோம், அதை நோக்கி அங்கும் இங்கும் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாம் செல்வோம். ஆனால் இந்த தாகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய தாகத்தை தீர்த்து முடித்துவிடும். இன்னைக்கு நாம வந்து தண்ணி அருந்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தாகத்தை முடித்து விட்டு அடுத்து தண்ணீர் தேவை ஏற்படும். ஏதாவது அதுக்கு தணிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை நாம் உட்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இதனுடைய தன்மை வெளிப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கௌசருடைய இந்த தடாகத்தில் யார் ஒருவர் நீர் அருந்துகின்றாரோ இந்த நீர் அருந்தக்கூடிய பொறுப்பாளராக அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ நம்முடைய சமூக மக்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர்கள் அந்த தடாகத்தில் ஒரு தடவை அதிலிருந்து நீரை அவர் உட்கொண்டு விட்டார், கேள்வி கணக்கு முடியக்கூடிய அந்த கால அளவு வரை அவருக்கு தாகமே ஏற்படாது. யோசிச்சு பாருங்க, நாம வந்து சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மேலே இருக்கு. அந்த பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சூரிய வெப்பம் நம்மால் தீர்க்க முடியாமல் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். ஆனால் மறுமை நாளிலே தலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பம் எவ்வளவு கொடுமையான வெப்பமா இருக்கும், எவ்வளவு சிரமத்திற்குரிய ஒரு நிலையாக அன்றைய தினம் காட்சியளிக்கும். திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாள். மகஷர் பெருமணியை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்றது. எண்ணற்ற இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான், அறிவுரை கூறுகின்றான், படிப்பினை பெறுவதற்காக பல வசனங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த இடத்துல ஒரு வசனம், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளை, இவர்கள் அனைத்தையும் விட்டு விரண்டோடக்கூடிய ஒரு நிலைதான் மகஷருடைய ஒரு நிலை. அந்த நேரத்தில் இந்த உம்மத்திற்கென்று அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு தான் இந்த நீர். இந்த நீர் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நீர் எப்படி இருக்கும் தெரியுமா, தேனை விட இனிமையாக இருக்கும்.
உலகத்துல இனிமையான நீர்னா எதை சொல்லுவோம்? நம்ம உலகத்திலே அந்த பழத்தை நாம பயன்படுத்துவோம். தண்ணியை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் நல்ல சுவையான நீர், ஏதாவது ஒரு ஆற்று பக்கம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஒரு அருவியின் பக்கம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு வைங்க, நம்மள்ட்ட ஒரு போக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கும், தண்ணி எப்படிமா இருந்துச்சு, தண்ணி அழகா இனிமையா இருந்துச்சு அப்படிம்போம். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணி உப்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு அப்படின்னா, அல்லது அறவே உப்பு இல்லை அப்படின்னா இதை இனிமை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் மறுமை நாளில் இறைவன் வழங்கக்கூடிய அந்த நீருடைய தன்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த சுவை எப்படி இருக்கும் என்றால் தேனை விட இனிப்பாக இருக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நீருடைய கலர், இன்னைக்கு நாம குடிக்கக்கூடியது ஆத்துல இருந்து தண்ணி வருது, அதை அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை சுத்திகரிப்பு செய்யறாங்க, அதுல சில விஷயங்களை கலக்குறாங்க, கலக்கு அதுல நோய் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு விநியோகம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஆரோ அப்படிங்கக்கூடிய ஒரு வாட்டர் அதுல அப்படியே சுத்திகரிச்சு அதுல இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாத்தையும் எடுத்து இதை நீங்க படுங்க, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வழங்கிய இந்த ஹவுசருடைய நீருடைய கலரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த நீருடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாலை விட வெண்மையானது, உலகத்துல பார்க்கவே முடியாது, பாலை விட வெண்மையாக அதனுடைய கலர் இருக்கும். மேலும் அதனுடைய மனம் எப்படி இருக்கும் என்றால் கஸ்தூரியை விட நறுமணம் வாய்ந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, அந்த ஹவுசருடைய தடாகத்தில் நிறைய கூச்சாக்கள், மக்கள் நீர் அருந்துவதற்காக அல்லாஹ் விண்மீன்களை விட அதிகமான கூச்சாக்களை, ஏன்னால் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, யாரும் வரிசையில முண்டியடிக்க தேவையில்லை, எல்லாரும் போய் குடிச்சிட்டு அப்படி திரும்ப வரக்கூடிய வகைகள்ல அவர்களுக்கு பரிமாறுவதற்கு ஏற்ற அடிப்படையில் அங்கே கோலைகள் பொருத்தப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனிக்கட்டியை விட மிகவும் வெண்மையானது, பால் கலந்த தேனை விட இனிப்பானது இந்த நீருடைய தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த நீர் என்பது இவ்வளவு பாக்கியமான ஒரு நீர். இந்த தண்ணீரை அருந்துவது யாருக்கு பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இது இந்த பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் சரியான முறையிலே தொழுது வருகின்றார்களோ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சகாபாக்கள் மத்தியிலே இருந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிலாகித்து சொல்றாங்க, அதனுடைய நீருடைய அளவு, அதனுடைய நீருடைய இனிப்பு, அது நீருடைய கலரு, அதனுடைய மனம், இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொல்லிட்டு சகாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் இந்த நீர் தொட்டியை நோக்கி, இந்த தடாகத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக அப்படியே அலம் ஓதுவாங்க. எல்லா சமுதாய மக்களும் அந்த நீருடைய தன்மையை நினைச்சு, நீருடைய தன்மையை அதை அருந்துவதற்கு எல்லாருமே மோதக்கூடிய நேரத்தில், நான் என்னுடைய சமுதாயத்தவர்களை தவிர மற்றவர்களை எப்படி ஒட்டகம் தன்னுடைய தொட்டியை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஒட்டகத்தை தவிர்த்து அனைத்தையும் எப்படி அப்புறப்படுத்துவாரோ அதே போன்று என்னுடைய சமுதாயத்தவர்களை தவிர மற்றவர்களை அதிலிருந்து தடுத்துக் கொள்வேன். ஏனென்றால் இந்த நீர் என்பது என்னுடைய சமுதாய மக்களுக்கு இறைவன் வழங்கிய சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ், அன்றைய நாளில் உங்களுடைய சமுதாய மக்களை எப்படி நீங்க தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்தவர்களை நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்றால், அவர்கள் தொழுகையினால் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒளிவின் மூலமாக அவர்களுடைய ஒவ்வொரு அங்கமும் வெண்மையாக பிரகாசிப்பதை, அதன் மூலமாக அவர்களை நான் கண்டுகொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு நாம நிறைய பேர் ஜும்மாவுடைய முஸ்லிமா இருக்கிறோம், 5 பேர் நாம தொழுவது கிடையாது. தொழுகையை சரியான முறையில் நாம பேணி வர்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அதனுடைய நன்மைகளை நாம் தெரிந்து கொள்வோம், தெரிந்து கொண்டுதான் வருகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே இந்த மகசரிலே நிறுத்தக்கூடிய நேரத்தில் மனிதன் பாவத்தை தீர்ப்பதற்கு 50,000க்கும் நிகரான அந்த ஆண்டுக்கு சமமான அந்த ஒரு நாளில் அவனுக்கு ஏற்படக்கூடிய தாயத்திற்கு அது மருந்தாக இறைவன் வழங்கக்கூடிய அந்த நீர் யாருக்கு கிடைக்கும் என்றால், இந்த உலகத்தில் எவர் ஒருவர் சரியான முறையில் தொழுது வருகின்றார்களோ, முறையான முறையிலே உறுதி செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்திலே, இஸ்தகீமு துஃப்லிஹு, வெற்றி பெற்று விட்டார்கள். ஹைரு அமாலிஸ் ஸலாத், யார் தொழுது வருகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உது செய்வது யாருக்கு பாரமாக இருக்கும் என்றால், யார் இறைவனை மறுக்கின்றார்களோ அல்லது நயவஞ்சகர்கள் யாரோ அவர்களுக்கு தான் உது செய்வது பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தொழுகை என்றால் உது முக்கியம். உது செய்வதற்கு யார் சிரமப்படுவார்கள் என்றால் நயவஞ்சகர்கள், 2 நிலையுடையவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் எவருக்கு இருக்கும் என்றால், சரியான முறையில் யார் தொழுது வருகின்றார்களோ அவர்களுக்கு பாக்கியம் உண்டு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? தொழுகை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை கால அளவு என்பது எஞ்சிய கால அளவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால், கடந்த கால தவறுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பை பெற்று வரக்கூடிய காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் இந்த ஹவுசருடைய நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தில் நாமும் ஒருவராக இருப்போம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை
அல்லாஹ்வுடைய தூதர் மையவாடிக்கு போறாங்க. மையவாடிக்கு போகும்போது சகாபாக்களும் கூட போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மூமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்குன் அப்படிங்கக்கூடிய அந்த உள்ள நுழையக்கூடிய பிரார்த்தனையை சலாமை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள் மத்தியில பேசிட்டு இருக்காங்க. பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் நாளை மறுமை நாளில், அதாவது மறுமை நாளில் சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்க சகோதரர்கள் கிடையாதா, நாங்க யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்றாங்க, நீங்க என்னுடைய தோழர்கள், ஆனால் என்னுடைய சகோதரர்கள் யார் என்றால், இதற்கு பின்னால் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை மரணிப்பது வரை, அதாவது மனுஷனுடைய நாள் ஏற்படுவது வரை யாரெல்லாம் இந்த இஸ்லாமியர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களை நீங்க பார்த்துருவீங்க, ஏன்னா உலகத்தில் பார்க்கிறாங்க, எல்லாமே தெரியுது, உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள் என்று சகாபாக்கள் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு ஒட்டக பண்ணை இருக்கின்றது, ஒரு குதிரை பண்ணை இருக்கின்றது, அவை அனைத்தும் கருப்பு நிற குதிரை பண்ணையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த மந்தையிலே ஒரு முகத்தில் வெண்மையும் காலில் வெண்மையும் நிறைந்த குதிரைகளை கண்டறிவது அந்த குதிரை மேய்ப்பாளனுக்கு சிரமமாக இருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, எல்லாமே கருப்பா இருக்கக்கூடிய இடத்துல முகம் வெண்மையும் கால் வெண்மையும் உடையது ரொம்ப இலவான முறையில் கண்டறியலாம என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதே போன்றுதான் என்னுடைய சமுதாய மக்களை நான் மறுமை நாளிலே ஹவுசரிலே நான் தெரிந்து கொள்வேன், அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் உதவியின் மூலமாக இந்த விஷயத்தை அறிந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு முக்கியமான தேவை எதுவென்றால் ஒது எதற்கு தேவை? தொழுகைக்காக தேவை. தொழுகை என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம். எவ்வளவு அசால்ட்டா நம்ம இருக்கிறோம். உலகத்துல ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா விட்டுட்டு இருப்போமா? உலகத்துல நமக்கு பாக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அடைவதற்கு எவ்வளவு சிரமப்படுறோம். அதை சில நேரங்களில் அடைய முடியும், பல நேரங்களில் அதை நம்மை விட்டு மறைந்து விடும். அந்த அற்பமான ஒரு விஷயத்திற்காக நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ளதை கண்ணால பாக்குறோம். நாம இன்னைக்கு வேலைக்கு போயிட்டோம்னா 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, கண்ணுக்கு முன்னால பாக்குறோம். ஒரு மூட்டை அரிசியை வாங்கலாம், நம்ம மனைவி பிள்ளைகளோட எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம், தேவையான இடத்துல போய் சுத்தி பார்க்கலாம், எதை இன்பம் நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். காரணம், கண்ணுக்கு முன்னால அந்த பணத்தினுடைய மரியாதை நமக்கு தெரிகின்றது. ஆனால் மரணத்துக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையில இந்த அமல் தான் நமக்கு பாக்கியப்பட்டு தரும். கண்ணுக்கு முன்னால் உள்ளது தெரிந்த நாம், நம்பிக்கையாளராக இருக்கக்கூடிய நாம், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சிந்தித்து அதற்குரிய பயனை முற்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். நாளை மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக உங்களுக்காக எதையாவது முற்படுத்திக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கேட்கிறான். இந்த விஷயம் எல்லாம், இந்த தொழுகை என்பது நாம் முற்படுத்துவது, அந்த தொழுகை என்பது நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய திறவுகோல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எவனுடைய தொழுகை சீர்பட்டு விட்டதோ மறுமை நாளிலே முதலாவதாக கேள்வி கேட்கக்கூடிய அமல் எதுவென்றால் தொழுகை. தொழுகை சீர்பட்டு விட்டது என்றால் மற்ற காரியங்கள் எல்லாம் சீர்பெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப எல்லாமே தொழுகையை சார்ந்துதான் நமக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்றான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் இந்த ஹவுசருடைய நீர் சில ஆட்களுக்கு நம்ம சமுதாயத்தில் முஸ்லீமா இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்த ஹவுசருடைய தடாகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்துவிட்டு மலக்களால அவர்கள் மறுக்கப்படுகின்றார்கள். ஹவுசருடைய தடாகத்தில் வேகமா தண்ணி குடிக்க வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் மலக்கள் அவர்களை தடுக்கின்றார்கள். தடுக்கக்கூடிய நேரத்தில் அகூலி அசாபி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது என்னுடைய தோழர்கள் இல்லையா, எங்களுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஃபயகூல் இன்னக லா இல்ம பிமா அஹ்தஸ பஅதக், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மலக்கள் சொல்வார்கள், அவர்கள் உங்களுடைய தோழர்கள் தான், ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் இருப்பது வரை உங்களுடைய செயலை அப்படியே பின்பற்றினர். நீங்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி அதை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு இந்த தடாகத்தில் ஹவுசரை அருந்தக்கூடிய பாக்கியம் கிடையாது அப்படின்னு தடுக்கப்படுறாங்க.
கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வந்து ஹவுசருடைய நீரை நாம் அருந்துவதற்கு தொழுகை நமக்கு எப்படி பாக்கியமாக இருக்கின்றதோ அதே போன்று அந்த நீரை அருந்துவதற்கு தடுக்கப்படக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் இஸ்லாத்தின் பெயரால் புதிதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத வழிமுறைகளை இஸ்லாம் என்ற பெயரால் யார் பின்பற்றுகின்றார்களோ அவையின் காரணமாக நாளை மறுமை நாளிலே ஹவுசர் அவருக்கு தடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இந்த உலகத்தில் இபாதத் என்னவென்றால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செய்வது இபாதத், நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வணக்க வழிபாடுகளை செய்வது இபாதத். இதை தாண்டி நாம் இபாதத் என்ற பெயரால் நன்மை என்ற பெயரால் எந்த ஒரு செயல்பாடுகள் செய்தாலும் அது இறைவனால் மறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுக்கப்படுறது மட்டும் இல்ல, தண்ணியும் கிடைக்காது, ஹவுசர்ல நீர் குடிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபியூ மின் தூனி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். அல்லாஹ் அருளிய எது உங்களுடைய இறைவனிடமிருந்து வகை செய்தியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றதோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்து பின்பற்றுங்கள். இதை தவிர வேற எதையும் நீங்க எடுத்து பின்பற்றாதீர்கள், உங்களுடைய நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அவை கண்ணியத்திற்குரியவர்களே, மஹ்ஷரிலே ஹவுசருடைய நீர் நமக்கு வேண்டும் என்றால் தொழுகையிலே நாம் சரியான முறையில் இருக்க வேண்டும். மஹ்ஷரிலே ஹவுசருடைய நீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய நெறிமுறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மஹ்ஷரிலே ஹவுசருடைய நீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தின் பேரால் எந்த விதத்தையும் நம்முடைய வாழ்நாளில் ஒருபோதும் செய்யக்கூடியவராக நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையை பின்பற்றி நாளை மறுமை நாளில் இறைவன் வழங்கக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் அடையக்கூடிய மூமின்களாக, இறைவன் விருப்பத்திற்குரிய அடியார்களாக நம்முடைய உயிரை நம்மிடத்திலிருந்து கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயம் இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய மார்க்க நெறிமுறைகளை அப்படியே பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையிலே இன்பத்தையும் இறைவன் வழங்கக்கூடிய சிறப்புகளையும் அடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். இன்று நம்முடைய சமுதாயம் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தி அந்த வழிபாடுகளின் மூலமாக இறைவனை நெருங்க முடியுமா என்ற அடிப்படையில் சில வணக்க வழிபாடுகள் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு வணக்க வழிபாடுகள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஷாபானுடைய 15வது நாள் பராத் அப்படிங்கக்கூடிய ஒரு இரவு அப்படின்ட்டு கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். இந்த பராத் அப்படிங்கக்கூடியது வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த பராத்தினுடைய வணக்க வழிபாடுகளை கடமையாக்கியிருக்கிறாங்களா? ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு இபாதத்தை செய்கிறாங்கன்னா அல்லாஹ்ட்ட நன்மை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தை செய்கிறாங்க, அப்படித்தானே? அதை ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குதா? ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், ஜும்மாவை நம்ம நிறைவேற்றுறோம், இல்லை ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் தான் வந்து மார்க்கம் அப்படின்னு நாம சொல்கிறதும் என்ன அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா இறைவனிடத்திலே நன்மை பெறுவதுதான். அதே மாதிரி எல்லா மக்களும் பராத்து இருந்தாலும் சரி, மெஹராஜில் வந்து நோன்பு நோக்கிறாங்க, என்ன ஒரு இபாதத்துகள் என்ற பெயரால் வந்து உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்ட்ட நன்மை பெறணுங்கிற நோக்கத்தை தான் செய்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்ட்ட நன்மை பெற்று தர்றது எது அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனை. அப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய சமுதாயத்தில் வந்து ஷாபானுடைய 15வது நாள் பராத் அப்படிங்கக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இரவு முழுவதும் அதாவது மரிப்புக்கு பின்னால் வந்துட்டு 3 யாசினை ஓதி, ஒரு யாசின் வந்து அதாவது பாவ மன்னிப்புக்காகவும், இன்னொரு யாசின் கபராளி பிளஸ் நம்முடைய பையன்களுக்காகவும், இன்னொரு யாசின் வந்து பரக்கத்துக்காகவும் அப்படின்ட்டு வந்து ஒரு 3 யாசின் ஓதுவாங்க. அதுக்கப்புறம் இஷாவுக்கு பின்னால வந்துட்டு ஒரு 100 ரக்காத்துகள் சொல்லுவாங்க. அதனுடைய பகல் பொழுதுல வந்து நோக்கு நோக்குறது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை செய்யறதை நாம பார்க்கிறோம். இவை எல்லாமே வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத தாண்டி நாம வந்து பொதுவா அந்த மக்கள்கிட்ட வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்னடா புதுசா சொல்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி இங்க இமாம்கள் வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க,
அவங்க வந்துட்டு மதுகபுடைய அடிப்படையில் எங்களுக்கு மார்க்கத்தை வகுத்து தந்திருக்காங்க, அந்த பிக்குகள் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது, அந்த அடிப்படையில நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? நீங்க ஆலிம்சாக்கள் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இந்த விஷயத்தை வந்து உங்களை விட பெரிய அறிஞர்கள் ஷாபி இமாம் சொல்லிருக்காரு, அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சொல்லிருக்காரு, இந்த மாதிரி மதுகப் பிக்குகள் எங்களுக்கு தெளிவா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அப்படியே வரையறுத்து தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து மதுகப்ல வந்து ஆதாரமா இருக்குதா? இன்னைக்கு பராத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பராத் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல வந்து மதுகப்லயாவது ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவே கிடையாது. ஆனா குறைந்தபட்சம் அவர்கள் எந்த மதுகப்பை ஏற்று பின்பற்றுகின்றார்களோ அந்த மதுகப்ல ஏதாச்சும் இருக்குதா? அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அவங்க மதுகபினுடைய ஒரு தகவல், ஷாபானுடைய பாதிக்கு பிறகு நோன்பு நோற்பது ஹராம். இது நம்ம சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல, குர்ஆன் ஹதீஸையும் நம்ம சொல்லல. இப்ப மதுகப்பை பின்பற்றணும் அப்படி நோக்கத்தில் இருக்காங்க தெரியுமா? அவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஷாபானுக்கு பிறகு நோன்பு நோற்பது ஹராம், ஏனெனில் ஷாபான் பாதியாகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்குது என்று இமாம் ஷாஃபி மதுஹபினுடைய இயானத்து தாலிபீன் அப்படிங்கக்கூடிய அந்த புத்தகத்துல பாகம் 2வது பாகத்துல 273வது பக்கத்துல வந்து ஷாஃபி இமாம் சொன்னதை பதிச்சு வச்சிருக்காங்க. மேலும் ஹனபி இமாம் அவங்களுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது பராத் இரவன்று பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கடை வீதிகளிலும் மின் விளக்குகள் வைப்பது அனாச்சாரமாகும். நல்ல கவனிக்கணும். பராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் பள்ளிவாசல்லையும் வீதியிலையும் கடை வீதியிலையும் இந்த மின் விளக்குகளை ஏற்படுத்தி அலங்காரத்தை தொங்க விடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி செயல் என்பது அனாச்சாரமாகும் என்று ஹனபி இமாமுடைய பஹ்ருர் ராகிக் என்ற புத்தகத்தில் வந்து 5வது பாகத்தில் 232வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வந்து ஷாபியுடைய ஒரு பிக்குடைய புக்கு, அதாவது பதுகுல் முயின் அப்படிங்கக்கூடிய இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மக்களிடம் அறிமுகமான ஷாபானுடைய பிறை 15 இவர்களால் உருவாக்கப்பட்ட தொழுகை, இவர்கள் தொழக்கூடிய இந்த தொழுகையும், அது மட்டும் இல்லாமல் ஆஷுராவுடைய நாள், எது ஆஷுராவுடைய நாள்னா என்னது, மிஹ்ராஜுடைய நாள் சொல்றாங்க இல்லையா, அந்த நாளில் தொழக்கூடிய தொழுகையும் மோசமான அனாச்சாரமாகும். இது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று இமாம் ஷாஃபி மதுஹபுடைய பதுவுல் முயினுடைய முதல் பாகத்துல 27ஆம் நம்பர் பக்கத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாம் எங்க தெரியுமா? இவங்க எந்த இமாம் ஆதாரமா பின்பற்றுவாங்களோ ஷாஃபி மதுஹப் நாங்க அதைத்தான் செய்வோம், ஹனபி மதுஹப் எங்க இமாம் சொல்றதை நாங்க கேட்போம், நீங்க என்னடா தௌஹீத் ஜமாத் வந்து சொல்றீங்க அப்படின்ட்டு நம்மளை ஏழு பேசக்கூடியவர்கள் தான் நாம என்ன சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, உங்க மதுஹப்லயே இப்படி செய்யக்கூடாது இருக்கப்பா. இந்த மிஹ்ராஜா இருந்தாலும் பராத் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அதுல இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் நான் பேச வரல, இந்த செயலை தப்பு அப்படின்ட்டு மதுஹப் சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த நாளி என்று நீங்க சிறப்பாக செய்யக்கூடிய அனைத்து வணக்கொழிபாடுகளும் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் போய் சேர்க்கும். இன்னைக்கு நம்ம வடகரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பராத்துக்குன்னு என்ன செய்வாங்க, புது மாப்பிள்ளைங்க புது தம்பதியர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கொடுக்கிறது, மாவு கொடுக்கிறது, வேற அதை வந்துட்டு ரொட்டியாக்கி கொடுக்கிறது, அதை வந்து அப்படியே பில்டிங் அடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கு வந்துட்டு அல்பாத்தியா ஓதுறது, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்றடிப்படையில் வந்து மாறுபட்டு இதை அனாச்சாரமாகக்கூடிய எல்லா வழிமுறைகளும் நம்முடைய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்குது. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பராத் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம், பராத் என்பது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத விஷயம், பராத் என்பது அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் செய்ய ஒரு விஷயம், பராத் என்பது இவர்கள் பின்பற்றக்கூடிய மதுஹப் இமாம்கள் செய்யாத ஒரு விஷயம். இந்த பராத் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இஸ்லாத்திலே ஏற்படுத்தப்பட்ட புதிய அனாச்சாரம். ஆகவே இந்த அனைத்திலிருந்தும் நம்முடைய சமுதாயம் பாதுகாப்பு பெற்று இந்த அனாச்சாரத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹவுஸரிலே நீர் அருந்தக்கூடியவர்களாக, அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று